பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரம் வல்லமையான கரம். அவன் எப்பொழுதெல்லாம் தேவ கரத்தை நம்ம பார்க்கிறோமோ அந்த கரம் நமக்கு உதவி செய்கிற கரம், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கரம். 121 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கொஞ்சம் ஆண்டவருடைய கரத்தை குறித்து 4 காரியத்தை சொல்றேன். ஒன்று, அவருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம். ஆமென். நம்ம எப்பெல்லாம் பலகீனப்பட்டு போகிறோமோ அப்பெல்லாம் இந்த கரம் நம்மை தாங்கும். 2, அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். ஆமென். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் முறியடிக்கிற தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. 3, நம்மை தூக்கி விடுகிற கரம். சொல்லுங்க, நம்மை தூக்கி விடுகிற கரம். அமிழ்ந்து போகிறனே என்று சொன்ன பேதுருவை ஆண்டவர் தூக்கி எழுப்பினார். அப்படி என்றால் முதலாவது இந்த 2025 அவர் நம்மை தாங்குவார். 2, நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆயுதங்களை எல்லாம் அவர் முறியடிப்பார். 3, ஹல்லேலூயா, நாம் அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகளை அப்படியே அமிழ்ந்து கிடக்கட்டும்னு நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, நம்மை தூக்கி அவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. 4, இந்த கரம் ஹல்லேலூயா நம்மை உயர்த்தும். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற கரம். ஹல்லேலூயா. இதுல நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை அதனுடைய கடைசி பகுதி, எவரையும். சொல்லுங்க, ஆமென். இந்த உலகம் யாரை மேன்மைப்படுத்தும்? சச்சின் டெண்டுல்கர். இந்த உலகம் யாரை மேன்மைப்படுத்தும்? மெஸ்ஸி. இந்த உலகம் யாரை மேன்மைப்படுத்தும்? அம்பானி. இந்த உலகம் யாரை மேன்மைப்படுத்தும்? ஆமென், ஐசக் நியூட்டன். இப்படி அவன் விஞ்ஞானத்தில் சிறந்தவர்களை உலகம் மேன்மைப்படுத்துகிறது, படிப்பிலே சிறந்தவர்களை உலகம் மேன்மைப்படுத்துகிறது, பணத்திலே சிறந்தவர்களை உலகம் மேன்மைப்படுத்துகிறது, அழகிலே சிறந்த கிளியோபட்ராக்களை உலகம் மேன்மைப்படுத்துகிறது, ஐஸ்வர்யா ராய் அப்படிப்பட்டவர்களை உலகம் மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் மேன்மைப்படுத்த. அழகற்றவர்களை, படிப்பற்றவர்களை, தகுதியில்லாதவர்களை, உபயோகமற்றவர்களை, யாருக்கும் வேண்டாதவர்களை மேன்மைப்படுத்த, பலப்படுத்த என் ஆண்டவராலே முடியும். காட்டிலே கிடந்த தாவீதை, ஆடுகளுக்கு பின்னாக போனவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆகவே அனுபவத்தில் இருந்து தாவீது ராஜா சொல்லுகிறார், எவரையும், சாலமோனே என் மகனே நீ ஆலயத்தை கட்ட போகிறாய், ஆனால் ஒன்று நிச்சயமாய் நீ புரிந்து கொள்ளணும், கர்த்தர் தான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, படிப்பு உனக்கு மேன்மையை தராது, பட்டம் உனக்கு மேன்மையை தராது, அழகு உனக்கு மேன்மையை தராது, ஐஸ்வர்யம் உனக்கு மேன்மை தராது, இந்த உலகத்தின் பின்னால போனா உனக்கு மேன்மை கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் இருப்பாய் என்று சொன்னார். எவரையும் 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 மேன்மைப்படுத்த என் ஆண்டவரால முடியும். 2025 கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற வருடம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை சபை சரித்திரத்தில் பார்க்கிறோம். இங்கிலாந்து தேசத்தில் சாதாரணமாய் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியாய் இருந்தார். ஒருவர் அவரை பார்த்து கிண்டலாய் சொன்னார், இவர் செருப்புகளை தைக்கிற ஒரு மனுஷன். அவர் ஆமென் இப்படி சொன்னார், வில்லியம் கேரி, என்ன செருப்பை தைக்கிறவன் சொல்லாதீங்க, செருப்பு தைக்கிறவனுக்கு தொழிலாளியாய் இருக்கிற ஒரு சின்ன வேலைக்காரன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் அவன் நம்ம நேற்றைக்கு கேட்டது போல உகாண்டால இருக்கிற அந்த அருமையான கர்த்தருடைய ஊழியர் மாசத்துல ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா இந்தியாவினுடைய மேப்பை வச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்துக்காய் கிராமத்துக்காய் கண்ணீரோடு அவருடைய குடும்பம் ஜெபம் பண்றாங்களா, அதனால தான் இங்க அவரை கொண்டு வந்திருக்கிறார். இதே போல இந்தியா என்று சொன்னால் ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், கணவன் செத்தா புஞ்சாதியே இருக்கிறவர்கள், ஆமென், இந்தியா என்று சொன்னால் பிள்ளைகளை கொல்லுகிறவர்கள், இந்தியா என்று சொன்னால்
சொன்னால் தீண்டாமை உடையவர்கள், இந்தியா என்று சொன்னால் பெண்களுக்கு கல்வி இல்லை என்று சொன்னவர்கள். இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட வில்லியம் கேரியுடைய இருதயம் துடித்தது. அப்படி ஒரு நாடு இருக்கிறதா என்று சொல்லி இந்தியாவினுடைய வரைபடத்தை எடுத்து வைத்து அந்த வரைபடத்தில் கை வைத்து ஜெபித்தார். சில ஆண்டுகள் கழிந்த போது இந்தியாவுக்கு கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். கல்கட்டா வந்து இறங்குகிற போது கல்கட்டா துறைமுகத்தில் அவரை அனுமதிக்கவில்லை. செராம்பூரில் வந்து இறங்குகிறார். இறங்குற அந்த வில்லியம் கேரி அவன் எங்க பார்த்தாலும் ஒரு வாசகத்தை எழுதினார். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள், தேவனுக்காய் பெரிய காரியத்தை சாதிக்க பாருங்கள். இந்த 2025 இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள், தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய்கிற ஒரு துடிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 6 மாதம் கப்பல்ல பயணம் பண்ணின போது ஆமென், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2-3 தடவை உகாண்டாக்கு போயிட்டு உகாண்டால ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை தெரியும், மோளை முட்டியா. அப்படின்னா சும்மா இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஆமென். நம்ம பாஷையில வேற, அதனால அது ஈஸியா புரியுது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, வந்து 2 நாளைக்குள்ள எத்தனை வார்த்தையை கற்றுக்கொண்டு பேசிட்டாரு. ஆமென். சாம்பார் வடைங்கிறாரு, பொரோட்டாங்கிறாரு. ஹல்லேலூயா, ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா வில்லியம் கேரி 7 மாத கடல் பயணத்துல, கப்பல் பயணத்துல பங்காளி, இந்தி, ஆமென் போன்ற ஆமென் பல மொழிகளை கற்று தேர்ந்தார். இந்தியாவில் வந்து இறங்கி அவன் 20க்கும் அதிகமான மொழிகளிலே வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தார். ஆமென். சாதாரண செருப்பு தைக்கிற வில்லியம் கேரியினுடைய பெயரில் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஸ்டாம்பு வெளியிட்டு இருக்கிறது. இந்தியாவில் வில்லியம் கேரியினுடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்தியாவில் ஆமென் வங்காள மொழியிலிருந்து இந்திக்கும், இந்தியிலிருந்து வங்காள மொழிக்கு, ஆமென் இங்கிலீஷிலிருந்து வங்காள மொழிக்கு, ஆமென் ஹிந்தியிலிருந்து வங்காள மொழிக்கும் இங்கிலீஷுக்கும் எல்லாம் டிக்ஷனரியை கொடுத்த ஒரு பெரிய மனுஷன் யார் என்று கேட்டார், வில்லியம் கேரி. வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். Hallelujah. Pastor, I am using your testimony. Somebody was told you, amen, can you build a toilet for you? Amen. அப்படி சொன்ன, அதாவது ஒரு மனுஷன் அவரை பார்த்து சவால் விட்டு சொன்னானா, உன்னால உனக்காக ஒரு கக்கூசை கட்டிக்கொள்ள முடியுமான்னு. வாடகை வீடு, சொந்த வீடு இல்ல. 6 வயசுல தாயை இழந்து விட்டார், தகப்பனை இழந்து விட்டார், தெருவில் வாழ்ந்து கிடந்தார். ஆனால் இன்றைக்கு இந்தியா வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்தார்னா, ஹல்லேலூயா. நீ ஆச்சரியம் என்னடா, 2015 ஒரு வீட்டுக்கு போன போது தங்குறதுக்கு சரியான ஒரு அறை இல்லை, கக்கூஸ் போறதுக்கு ஒரு சரியான லெட்டின் இல்லை. ஆனால் இந்த தடவை போன போது என்னை அவர் தங்க வச்ச வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி இருந்துச்சு. எப்படி? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஓ, if God, amen, willing, God decides, no one can stop our, amen, destiny. Hallelujah. நம்முடைய உயர்வை, நம்முடைய வெற்றியை தேவன் நிர்ணயித்து விட்டால் எந்த வல்லமையாலும் அதை தடுக்க முடியாது. அரமனை வாசல்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பெயர் மொர்தெகாய். மொர்தெகாயை அவன் கொல்லணும்னு சொல்லி ஆமான் சதி திட்டம் தீட்டினான். ஆமென். ஆமான் மொர்தெகாயை தூக்கி போடணும்னு திட்டம் பண்ணினார். ஆனால் தேவன் மொர்தெகாயை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். இந்த ராத்திரி வேளையில 2025 தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சாத்தானுடைய திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். God will fight for you. ஆண்டவர் உனக்காய், எனக்காய், நமக்காய் யுத்தம் பண்ணுவார். தேவனுடைய கரம் நமக்கு அனுகூலமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய திட்டங்களை அபத்தமாக்கி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. அவன் நேற்றைக்கு ஒரு சகோதரர், என்னை காலையில் நினைக்கிறேன், நேற்றைக்கும் அவன் ஒரு சாட்சியை சொன்னாரு. பாஸ்டர், ஆமென், இந்த இடத்த ஆமென் ஒருவர் வந்து அபகரிச்சிட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க, பாரு பாரு ஒளிஞ்சு பார்த்து எச்சி வடிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு.
இடத்தை எடுத்துக்கொண்டவங்க. ஆனால் எடுத்தவர்களால் அதை அனுபவிக்க முடியலை. எந்த மனுஷன் எச்சி வடிச்சாரோ அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த இடத்துல வீட்டை கட்டுவதற்கு இது எப்படி ஆகும்? நாம் எங்கே வெட்கப்படுத்தப்பட்டோமோ, எங்கே தலை குனிந்தோமோ, எங்கே அவமானப்பட்டோமோ, யார் நம்மை தூஷித்தார்களோ, யார் நம்மை புறக்கணித்தார்களோ, அந்த கண்ணுகளுக்கு முன்பதாக நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார். 2025 இங்கே இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ மேன்மைப்பட போகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உனக்கு நன்மையை தரப்போகிறார். ஆமென். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம், எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் அப்படினா பொருளாதார நன்மை. அடுத்தது கனம். கனம் என்று சொன்னது glory. ஆமென். honor. ஆமென். மேன்மை எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் கர்த்தரால் வருகிறது. கையை வைத்து சொல்லுவீங்களா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 3:15 சொல்லுகிறது, இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன். என்ன சொன்னாரு? இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இந்த யோசுவா யாரு? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கடா. ஆமென். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய, கவனிங்க எப்படி இருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை பார்த்து, அப்படிதானே இருக்கு. ஹல்லேலூயா. 2 பேருக்கும் கொடுக்கப்படுகிற பட்டம். ஒரு ஆளு கர்த்தருடைய ஊழியக்காரனா, ஒரு ஆளு ஹல்லேலூயா, ஒரு ஆளு என்ன ஆறாம், கர்த்தருடைய ஊழியக்காரர், கனமா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு யோசுவா கனவீனமான மோசேயினுடைய வேலைக்காரன். ஹல்லேலூயா. மோசே எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவன். மோசே எழுத்திலும் வாக்கிலும் வல்லமை உடையவர். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதே இல்லை. இன்னைக்கு மோசே செத்து போனார். ஆனா யோசுவா படிப்பு இருக்கா? இல்லை. திறமை இருக்கா? இல்லை. அழகு இருக்கா? இல்லை. ஆனா ஒன்று மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு குவாலிட்டி, மோசையின் ஊழியக்காரன். அது குவாலிட்டி இல்லை. ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அதுல இந்த சோத்திரம் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். யுத்தத்துக்காக போகிற போது அவன் ஒரு தீர்க்கதரிசியை தேடுவாங்க. அப்பொழுது சொல்லுவாங்க, அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. தீர்க்கதரிசி எலிசான்னு சொல்லியிருக்கலாமே. பாஸ்டர்னு கூட சிலர் சொல்ல மாட்டாங்க, சகோதரன் கூட சொல்ல மாட்டாங்க, அடையாளப்படுத்துவாங்க பாருங்க. ஆமென். சில ஆளுகளை சொல்லும்போது ஆமென் கனவீனப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும், ஏளனப்படுத்துகிற வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஏளனத்தோடு கூட ஆரம்பிக்கப்படுகிறது யோசுவாவினுடைய வாழ்க்கை. ஆனால் திடீரென்று கர்த்தர் எழும்பி சொன்னாரு, இன்று உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன். யார் உன்னை வேலைக்காரன்னு பார்த்தாங்களோ, யார் உன்னை தகுதி இல்லாதவங்கன்னு பார்த்தாங்களோ, யார் உன்னை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா யார் இருக்கிறாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொன்னார் செய்வார். கர்த்தர் சொன்னால் செய்வார். கர்த்தர் சொன்னா வாக்கு மாற மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யார்கிட்டயோ தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் சொன்னா செய்வார். கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். ஆமென். ஒரு திருவிருந்த ஆராதனைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் வந்து சொன்னார், ஐயா ஆமென், ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே அடுத்த திருவிருந்துக்குள்ள செலவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா திருவிருந்து ஆராதனைனா நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போமே. அப்போ இந்த மாசத்துக்கு நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டான்னு கடைசியாக அந்த கூட்டம் வந்தது. அன்னைக்கு அவர் வந்துட்டு ஆமென் 1 கிலோ முந்திரியும், ஆமென் ஒரு 1/2 கிலோ பன்சாரையும், ஆமென் 1/2 கிலோ கோதம்பாவையும் கொண்டு வந்து தந்து சொன்னாரு, திருவிருந்துக்கு செலவு பாஸ்டர். புரியலையோ? ஆமென். மனுஷன் நினைப்பான், ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வான்? மாறிடுவான்.
ஆமென். புது வருஷத்துல ஆரம்பத்துல நினைப்போம் யானையை பிடிக்கணும்னு, கடைசியில பார்த்தா எலிய கூட நினைச்ச மாட்டோம். மனுஷன் மாறிடுவா. அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 30 ஆமென் 28 ஆமென் 30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரன் புதுசாக சபைக்கு வந்தார். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எழும்பி சாட்சி சொன்னார். பாருங்க, ஆமேன், பயங்கரமாக சாட்சி சொல்லிட்டு, ஆமேன், தேவ பிள்ளைகளே, சபையாரை, விசுவாசிகளே, ஊழியக்காரங்களே, நம்ம ஒன்றுபடணும், நாம் இணைந்து வாகமண்ணை கலக்க வேண்டும் அப்படின்னாரு. அல்லேலூயா. கடைசியில் அவர் தான் கலங்கி போனார ஒழிய வாகமன் என்ன செய்யலை, கலங்கவும் இல்லை, அசைக்கவும் இல்லை. அல்லேலூயா. சில ஆளுங்க எல்லாம் வார்த்தையிலேயே பேச்சில் வடை சுடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, பேச்சில் வடை சுடக்கூடாது, அது கிரியையில் வெளிப்படணும். வார்த்தையில் வடை சுட்டுட்டு காரியம் இல்லை, அது செயல்ல வெளிப்படணும். ஏன் சொன்ன, மனுஷன் சொல்லுவான் செய்ய மாட்டான், என் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரம் அல்ல, அவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். 2025 தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற உங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தை அத்தனையும் நிறைவேறும். இன்றைக்கு காலையில ஜெபம் பண்ணவே, ஆமென், 1999 தீர்க்க தரிசனமாய் சொன்னார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். 2000 சொன்னார், தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை, அப்படியே கர்த்தர் செய்தார். ஆமென். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் ஒவ்வொரு வருஷங்களிலும் தர வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறார். 2007 சொன்னார், வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். 2005 சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். 2008 சொன்னார், ஆமென், அல்லேலூயா, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே நிறைவேற்றுவார். இந்த 2025 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். யோசுவாவே, இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? 4:14 வாசிங்கடா. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் யோசுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா செஞ்சு தருவார். 2025 செஞ்சு தருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. வேகமா முடிச்சிருவோம். அல்லேலூயா. யோசுவாவினுடைய வாழ்க்கை ஆரம்பிச்ச போது மோசேயினுடைய ஊழியக்காரன், ஆமென், யோசுவாவின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க வேகமா. கடைசி அதிகாரம் கடைசி வசனம். ஆரோனின் குமாரனாகிய அந்நாளிலே, ஆமென், சோத்ரம், ஹல்லேலூயா, ஆமென், கடைசி அதிகாரம். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்து அப்படிங்கிற வசனம் வேகத்தில் வாசிங்க. 20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரன் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். எத்தனை பேர் கண்ணு தெரியுது கரெக்டா? தொடங்கும் போது எப்படி சொல்லப்பட்டது? மோசேயினுடைய ஊழியக்காரன். இப்ப முடியும் போது எப்படி? பட்டம் மாறுச்சா, பேரு மாறுச்சா, ஸ்தானம் மாறுச்சா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் நான் இருக்கிற பெயரில் முடிவு அடைவது இல்லை. உன் குடும்பம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் என்ன பெயரோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறதோ அந்த பெயரில் முடிவு வராது. கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய பட்டத்தை மாற்றுவார். நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. சிலருக்கு இருக்கிற பட்ட பெயரை கர்த்தர் மாற்ற போகிறார். சிலருக்கு இருக்கிற குறைச்சலின் நாமங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சிலரை குருடின்னு சொல்லலாம், சிலரை செவிடின்னு சொல்லலாம், சிலரை ரோகின்னு சொல்லலாம்,
சொல்லலாம், சிலரை துரோகின்னு சொல்லலாம். எல்லா பேரையும் கத்த மாற்றி கத்தர் ஒரு அடையாளத்தை தருவார். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் கத்தருடைய மகன், இவன் சொன்னா நடக்க. ஓ, இவன் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவன். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்நாளிலே நான் காண்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு, சொல்லுங்க. எவரையும் சோத்ரா கர்த்தர் மேன்மைப்படுத்தணும்னா நமக்கு வேண்டிய தகுதி என்ன? ஆமென். பேசணும் சீக்கிரம், எல்லாருக்கும் உறக்கம் வருதோ? ஆனால் யாரும் உறங்குறமா தெரியலையே இன்னைக்கு. ஹல்லேலூயா. நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் யாராவது உறங்குறாங்களான்னு. ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா என்ன தகுதி? ஹல்லேலூயா. ஆமென். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் எடுக்கிறாங்க, போகணுன்னா என்ன தகுதி வேணும்? ஐயோ தெரியல. சோத்ரம். பையன்மாருக்கு தெரியும், ஐபிஎல் லேலம். அவன் உங்கள் பேர் வருமா? ஆமென். சோத்ரம். அடுத்து நீ இப்போ சீக்கிரமாக நம்முடைய எலெக்ஷன் வரப்போகுது. எங்க சோத்ரம்? பஞ்சாயத்தை விட்டுருங்க. அல்ல, அதுக்கு ஆள் கிடைக்கும். அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஏதாவது பார்ட்டிக்காரங்க தேடி வந்து நீங்கள் எங்களுக்காக எலெக்ஷனுக்கு நிற்கணும், உங்களை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி வருவாங்களா? இந்த உலகம் நம்மை தள்ளிவிடும். இந்த உலகம் நம்மை தேர்ந்தெடுக்காது. அவன் உலகம் தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு திறமை, தகுதி எல்லாத்தையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன திரஞ்செடுப்பான் மாணிக்குவான் துதி கண்டேசுவே. என்னை திரஞ்செடுப்பான், என்னை மாணிக்குவான், என்னில் துதி கண்டேசுவே. ஒரு யோகியதையும் பாறையானில்லை, கிருபையொன்றும் மாத்திரம் இயேசுவே. ஒரு யோகியதையும் பாறையானில்லை, கிருபையொன்றும் மாத்திரம் இயேசுவே. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா என்ன தகுதி வேணும்? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, ஒரு தகுதியும் இல்லைங்கிறது தான் நம்முடைய யோக்கியதையே. என்னது? ஒரு திறமையும் இல்லைங்கிறது தான் நம்முடைய தகுதியே. அழகு வேண்டாம், படிப்பு வேண்டாம், பட்டம் வேண்டாம், இனி பேச்சு திறமை வேண்டாம், பாட திறமை வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அவரை பிடிச்சுக்கிட்டா, ஆண்டவரே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நன்மை அப்படின்னு பிடிச்சிட்டா மட்டும் போதும், எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? ஒரு 30 வருடத்துக்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம்? இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்லியிருப்போம் முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிஞ்சது, செத்துட்டேன்? போன வருஷத்துலயே சொல்லிட்டாங்க. ஆமென். வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அவர் செத்துட்டார் அப்படின்னு. நாங்களும் பயந்துட்டோம். கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு வந்து சொல்லிட்டாங்க செத்துட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதா
பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உலகம் உன்னை தள்ளிவிட்டது மகனே மகளே, கர்த்தர் உன்னை கண்டுகொண்டார். உலகம் உன்னை வேண்டாம் என்று வைத்தது, சொந்த பந்தங்கள் உன்னை வேண்டாம் என்று வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்டு விட்டாங்க. ஆனால் கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை அழகான இடத்தில் உட்கார வைத்து நான் அழகு பார்ப்பேன். நீ முடிந்து போவதில்லை. அவன் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கைவிடப்படுவதில்லை. சோர்ந்து போய் விடாத. அவன் உன் வாழ்க்கை முடிவுக்கு வருவதில்லை. உன்னை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். எந்த மொர்தெகாய்க்கு முன்பதாக தலை குனிந்து நீ இருந்தாயோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டிருந்தாயோ, இன்றைக்கு ராஜாவினுடைய தூக்கத்தை கலைத்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ராஜா கனம் பிடித்த போகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்லி ராஜாவுக்குள்ள ஒரு ஆசையை கொடுத்து, எந்த மொர்தெகாயை எந்த ஆமான் அவமதித்தானோ அவனே ராஜாவினுடைய ரதத்தில் அவனை உட்கார வைத்து, ராஜாவினுடைய குதிரையின் மேல உட்கார வைத்து, ராஜ மோதிரத்தை போட வைத்து, ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைத்து மேன்மைப்படுத்தினது உண்மையானால் 2025 தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த தேசத்தில் மேன்மைப்படுத்துவார். சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை 2025 கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Amen. Amen. சோத்ரம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷமா வேற எந்த சபையிலையும் வேற எந்த ராஜ்யத்திலையும் ஆல்நெட் இந்த என்ன சொல்றது புது வருஷ ஆராதனைக்கு பங்கெடுக்காத இந்த தேவ மனுஷன் இங்கே கொண்டு வந்தார்னா ஒரு சாட்சி இந்த செய்திக்காக. Pastor, the message is so much connected and related with your testimony. That's why I am telling, I am so encouraged because you are here for this year ending and New Year service. So privileged. அப்பாவும் அம்மாவும் இல்லை, சரீரத்தில் வியாதி, ஆப்ரேஷன் பண்ணணும், பணம் இல்லை, தேவன் தூதனை அனுப்பி ஆப்ரேஷன் பண்ணார்னா எப்படி நடக்குதெல்லாம்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிறார். ஒரு பெரிய திருச்சபையினுடைய போதகர். இன்னைக்கு அவருக்குள்ள அநேக சபைகள், அநேக ஊழியங்கள் பல தேசங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். என்ன தகுதி தெரியுமா? ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு அனாதை பிள்ளையாகிய எஸ்தரை கர்த்தர் கண்டார். கர்த்தர் பட்டத்து இளவரசியாய் உயர்த்தினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக சில வஸ்தியை கர்த்தர் தள்ளி போட்டு அந்த ஸ்தானத்துக்கு எஸ்தராகிய உன்னை கர்த்தர் கொண்டு வருவார். சிலரை சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் இறக்கி அந்த இடத்துல உன்னை உட்கார பண்ணுவார். சிலருடைய வேலையை இழக்க பண்ணி, சிலருடைய வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் செய்து அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். 2025 எவரையும் மேன்மைப்படுத்துகிற வருடம். விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆகும். ஓ, ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, உனக்காக ஒருவனுக்காக சட்ட திட்டத்தை மாற்றி உன்னை சில இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் அமெரிக்க தேசத்துக்கு போறதுக்காக எம்பசிக்கு விசாக்காக சீல் பண்ண போகும்போது குறிக்கப்பட்ட அந்த நாளில் கரெக்டாக நான் உள்ள போகிறேன். எனக்கு பாஸ்போர்ட்டில் சீல் அடிக்கப்பட்டது. அடுத்த நாளில் இருந்து சுமார் 2-3 மாதத்துக்கு எம்பசி அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? நமக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அவ்வளோதான். கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார்னா எந்த கொம்பனாலும் எந்த வம்பனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. நான் பார்க்குறேன், சிலருடைய தலையில் கிரீடங்கள் வைக்கப்படுகிறது.
ஓ ராஜ கிரீடங்களை கத்தர் எஸ்தருடைய தலையில வச்சது போல கத்தர் வைக்க போகிறார். மொர்தெகாயினுடைய தலையில சில முத்திரை மோதிரங்கள் வைக்கப்பட்டது போல 2025 கத்தர் மேன்மைப்படுத்துகிற வருஷம். சபையை கத்தர் மேன்மைப்படுத்துவார், குடும்பங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. எழும்புவோம் கத்தருக்காக, செயல்படுவோம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது நம்முடைய அணையா தாகமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பற்றி எரிகிற விளக்குகளாக பிரகாசிப்பது நம்முடைய விருப்பமாக இருக்கட்டும். ஜெபத்தை அனல் மூட்டி எழுப்பணும், விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பணும், தீர்மானங்கள்ல உறுதியாய் இருக்கணும், பொருத்தனை பண்ணணும், கர்த்தர் செய்த நன்மைகளை அநேகருக்கு சாட்சியாய் சொல்லிக் கொண்டிருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கணும். குடும்பமாய் நாங்கள் கர்த்தருக்காக நிற்போம், ஆராதனை இழந்து விட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணும். ஒரு யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தார். ஒரு யோசுவா கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஒரு யோசுவா மோசேக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்களேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். முடங்கினதை கத்த தருவார், வாய்க்காம போனதை திரும்ப தருவார், இழந்ததை கத்த தருவார். நீங்க மேன்மை அடைவீர்கள்.